ஹாய் கைஸ், வெல்கம் டு கேசட் பிளேயர் பாட்காஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம ஏலியன் ராம்லஸ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூவியை ஃபெடே ஆல்வரஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி ஈவில் டெட் 2013 அண்ட் டோன்ட் பிரீத் மூவிலாம் நோட்டபிள் மூவிஸ்னு சொல்லலாம். கெய்லி ஸ்பெய்னி, டேவிட் ஜான்சன், இசபெல்லா மெர்சர்ட்லாம் லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏலியன் ஃப்ரான்ச்சைஸில் 9th மூவி. பட் ஏலியன் டைம்லைன் படி 1979 வந்த ஏலியன் மூவிக்கும் 1986 வந்த ஏலியன்ஸ் மூவிக்கும் இன்பிட்வீனில் நடக்கிற ஸ்டோரி தான். பேசிக்காக இது ஒரு இன்டர்குவல் மூவி. மூவியோட ஸ்டார்டிங்கில் வேலாண்ட் யூட்டானி ஒரு ஸ்பேஸ் ப்ராப் வச்சு நாஸ்ட்ரோமோவில் இருந்து ஒரு ஜெனோமார்ஃப் ஸ்பெசிமனை எடுத்துகிட்டு போகிறாங்க. நாஸ்ட்ரோமோ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப் தான். அப்படியே கட் பண்ணால் ஜாக்சன் ஸ்டார்ன்ற ஒரு மைனிங் காலனியில் ஹீரோயின் ரெயின் கரடின் அவங்க பிரதர் ஆண்டியோடு இருக்காங்க. ஆண்டி யாருன்னா ஒரு சிந்தட்டிக் ரோபோட்டு. இந்த பிளானெட்டில் அவங்க ஒரு ஸ்லேவ் லேபர் மாதிரி தான் எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறாங்க. ஹீரோயினும் ஒரு கான்ட்ராக்ட் லேபர் மாதிரி தான் இருக்காங்க. அவங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சு வேற ஒரு பிளானெட்டுக்கு போகலான்னு அவங்க பிளான் பண்ணுற டைமில் அவங்களோட கான்ட்ராக்டும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த டைமில் தான் ரெயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் டைலர் இவங்களுக்கு கால் பண்ணி இந்த பிளானட்டை விட்டு தப்பிச்சு எவாகான்ற இன்னொரு பிளானட்டுக்கு போகிறதுக்கு ஒரு பிளான் இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த பிளான் என்னென்னா, ஒரு அபாண்டன்ட் ஸ்பேஸ்ஷிப்பில் இருந்து க்ரையோஸ்டேசிஸ் சேம்பரை எடுத்து அதை வச்சு இவங்க எவாகா பிளானட்டுக்கு க்ரையோ ஸ்லீப்பில் போகலான்றது தான் அது. அந்த க்ரையோ சேம்பரை எடுக்க போன இடத்துல ஜெனோமார்ஃப்ன்ற ஒரு ஏலியனும் அங்கே இருக்குது. இது தெரியாமல் அங்கே போகிற இந்த ஹீரோயின் அன்கோ அங்கேருந்து தப்பிச்சு வந்தாங்களா இல்லையாங்கிறது தான் மீதி ஸ்டோரி. இந்த மூவி ஏலியன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த அந்த ஹாரர் வைப்பை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பழைய மூவிஸ்க்கான ஹொமாஜும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இது மாதிரி நிறைய மூவிஸ் பார்த்துருக்கோன்றதுனால சில விஷயம் நமக்கு கிளிஷேடாக இருக்கலாம். பட் இந்த மூவியில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அந்த கிளைமேக்ஸில் வர அந்த ஆன்டி கிராவிட்டி சீக்வன்ஸே ரொம்ப த்ரில்லிங்காகவும் விஷுவல்ஸாக ரொம்ப ஹாண்டிங்காகவும் ஹாரிஃபிக்காகவும் இருக்கும். அதுவே ரொம்ப பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கும். அண்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் விஷுவல்ஸ் வந்து ரொம்பவே இந்த படத்துக்கான ஹாரர் வைபை கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. படத்தில் ஆக்டிங்கில் ஸ்கோர் பண்ணுறதுன்னா மெயினாக ஆண்டி கேரக்ட் பண்ணியிருக்கிற டேவிட் ஜான்சன் தான். எஸ்பெஷலி அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறப்பவும் செகண்ட் ஹாஃபில் அவரோட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தால் நமக்கே வந்து அவரோட கேரக்டர் வந்து ஒரு அன்சர்டனிட்டியாக தான் இருக்கும். படம் ஃபுல்லாக நமக்கு அதுவே ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். இதே மாதிரி லீடாக வர கெய்லி ஸ்பெய்னியோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தோட மைனஸ்னு சொல்லணும்னா, மற்ற கேரக்டர்ஸோட நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆக முடியல. இன்னொரு மைனஸ் என்னென்னா, இந்த மூவியோட ப்ரெமைஸ் எப்படி இருக்கும் அண்டு இந்த மூவி எப்படி முடியுன்றது நமக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்குன்றதுனால அதுவே நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை குறைச்சிருது. இருந்தாலும் ஆனால் இந்த கிளைமேக்ஸில் வர சீக்வன்ஸு அதெல்லாம் வச்சு படத்தில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாகவே கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஒரு பெரிய நெகட்டிவாக சொல்ல முடியாது. இது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு ஒர்த்தான வாட்ச் தான். ஸோ இது ஒரு R-rated மூவின்றதுனால 18+ மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ குழந்தைங்களோட போயாதீங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கேசட் பிளேயர் பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு மூவியோட பார்க்கலாம். Until then, bye guys.